அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போடைய அந்த நடவடிக்கைகள் இருக்குங்களா, அது உங்களுக்கு திருப்தியாக இருக்கா அதிருப்தியாக இருக்கா அப்படின்னு ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. அதிபரை போய் யாருங்க அதிருப்தியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, திருப்தியாக இருக்குது தானே சொல்லுவாங்க அப்படின்னா, அது நம்ம ஊர்களில் ரைட்டு வந்து அமெரிக்காவெல்லாம் சுதந்திரடா அங்கே வந்து ஓப்பனாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. வந்து மறைமுக ஓட்டெலாம் கூட கிடையாது, வந்து டேரிங்காகவே வந்து பெஸ்ட்டு போயிடுவாங்க. எங்களுக்கான சுதந்திரம் அதுன்னு. அதில் பெரும்பான்மையானவர்கள் வந்து திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பான்மையானவர்கள் வந்து அந்த புள்ளி விவரத்தில். அதற்கான காரணம் என்னென்னா, அமெரிக்க மக்கள் அப்படி ஒரு ட்ரம்ப்போடைய நடவடிக்கைகள், அவர் எடுக்கிற இந்த நடவடிக்கைகள், எடுக்கிற சட்டத்திட்டங்கள், அவர் எடுக்கிற அந்த முடிவுகள் எல்லாம் மிக சரியாக இருக்கிறது, வரவேற்கத்தக்கது, எங்களுடைய ஆபத்தாண்டவன் ட்ரம்ப் அப்படின்ற அளவுக்கு வந்து மக்கள் பெரும் ஆதரவு. எதிர்ப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த முற்போக்குவாதிகள் தான். வந்து அதை ஏற்கனவே கூட பேசிட்டோம். இப்போ ட்ரம்ப்போடைய ஒரு எழுதப்படாத வாசகம் என்னென்னா, என் தேசம் என் மக்கள், அமெரிக்கா வந்து என் தேசம், இவர்கள் என் மக்கள். வந்து இவங்களை தவிர வேறு யாரும் வந்து உள்ளே இருக்கக்கூடாது. உள்ளே இருக்கக்கூடாதுன்னா முறைப்படி குடியுரிமை பெற்று முறைப்படி இங்கு வேலை செய்கிறவங்க முறைப்படியாக அந்த தேசத்திற்கான மக்களாக இருந்தால் மட்டும்தான் இருங்க, இல்லைனா மூட்டை முடிச்சு கட்டின்னு ஓடி போயிடுங்க, இங்கே இருக்காதீங்க. ஏன்னா ட்ரம்ப் ஒரு உரையில் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு உரையில் எப்படின்னா, குப்பை கூலமாக அந்த நாட்டை மாற்றி வச்சுருக்காங்க. வெறும் குப்பை கூலம் மாதிரி இருக்குது. வந்து இந்த குப்பை கூலத்தை பார்த்திங்கன்னா தெரியும், வந்து போட்டு ஒரு அழகாக இருக்கிற ஒரு அறையும் ஒரு வீடும் பார்த்திங்கன்னா, குப்பையும் கூலத்தையும் ஒன்றா கொட்டினீங்கன்னா என்ன ஆகும், வந்து கச்சா முச்சான்னு இருக்கும். அப்படி தான் நான் என்னுடைய கழுகு பார்வையிலேருந்து இந்த அமெரிக்காவை பார்க்குறேன். அப்படி தான் இருக்குது. கடந்த ஆட்சியில் அப்படி தான் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதையெல்லாம் களை எடுக்கிறதுக்கு வரேன். இந்த களை எடுக்கிறதுக்கான முக்கியமான வேலை என்னென்னா, இங்கே முறைப்படி அனுமதி பெறாமல் இந்த நாட்டை சேராதவர்கள் யாராக இருந்தாலும் தயவுதாட்சணை இல்லாமல் வெளியேற்றப்படுவார்கள். வெளியேற்றப்படாவிட்டால் சிறை தண்டனையும் அபராதமும் கண்டிப்பாக உண்டு. அந்தந்த நாட்டுக்கு நான் எச்சரிக்கை விட்டுறேன், கூட்டு போயிடுங்க உங்கள் ஆளுங்களை அப்படின்னு. நிஜமான விஷயம். அதுக்கு ட்ரம்ப் சொல்கிற இன்னொரு காரணம் என்னென்னா, கடந்த 5 வருடங்களில் இல்லை 4 வருடங்களில் அதிகப்படியான பிச்சைக்காரர்கள் இங்கே தான் செஞ்சுட்டாங்க. வெக்கக்கேடாக இருக்குது வந்து அப்படின்னு. நான் கூட ஒரு போன வீடியோவில் போயிருந்தேன். நம்முடைய பத்திரிகையாளர் நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவுக்கு ஒரு படிப்பு சம்மந்தமான இதுவுக்கு வந்து போயிருந்தார். வந்து போயிருந்த சமயத்தில் அவர் வாஷிங்டனில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் இருந்த பொழுது சர்வசாதாரணமாக $1 ப்ளீஸ், $1 ப்ளீஸ், $1 ப்ளீஸ், எங்கே பார்த்தாலும் இதான் கேட்குதுன்னு. நீ உண்மைதானான்னு கேட்டால் உண்மை. அவனுக்கு அதிகம் கூட கேட்கல, ஒரே ஒரு $1 கேட்குறாங்க. அதுவும் வாசல்லே இருக்காங்க. அதுவும் நம்ம ஊரில் வந்து இப்போ தெரியும் இல்லைங்களா, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனோம்னா உள்ளே நுழைஞ்சி அப்படி போய் ஒரு கார்டனில் திரும்பி அப்புறம் லாபியில் போய், இங்கெல்லாம் அப்படி ரோட்லேயே தான் அதனுடைய இறங்கி வாசலில் தாண்டினோடனே லாபி, வெளியே வந்தால் கூடாரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அதிகப்படியாக சில இடங்களில் சில முக்கியமான மாகாணங்களில் அழுக்குத்தனமான வேலைகள்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வருத்தப்படுறாங்க. வந்து அமெரிக்கன்ஸே என்னென்னா, இந்த மலம் கழிக்கிறத ரோட்லேயே பண்ணிட்டு போயிடுறாங்க. எவ்வளோ ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம். உலக போலீஸ், உலகத்தின் ஒரு முன்னணியான ஒரு நாடு அமெரிக்கா. அந்த நாட்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு வந்து கண்ணீர் வடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி கெடுத்து குட்டிச்சோகர் ஆக்கியிருக்காங்க. அதனால் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து உங்கள் நாட்டில் இருந்து இங்கே பிழைக்க வந்திருக்காங்க இல்லைங்களா, பிழைக்க வந்தவங்க, விசா முடிஞ்சு போனவங்க, சட்டவிரோதமாக குடியேறியவர்கள், அவங்கெல்லாம் ஒரு லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம், கூட்டு போயிடுங்க. ஒன்று நீங்கள் விமானத்தில் கூட்டு போங்க, இல்லைன்னா நாங்களே எங்களுடைய இராணுவ விமானத்தை அனுப்புகிறோம். ஆனால் நீங்கள் தரையிறங்கிறதுக்கு அனுமதிக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நாட்டுடைய இராணுவ விமானத்தை இன்னொரு நாடு தரையிறங்க அனுமதிக்காது. மேலே பறக்கவே தடை விடிச்சோம். மேலே பறக்கவே கூடாது. வந்து நாங்கள் அதில் தான் கூட்டின்னு வருவோம். ஏன்னா அந்த போர் விமானத்தில் தான் அவ்வளோ பெரிய உங்களுக்கு இருக்கையில் உட்காந்து சீட்டு பெல்ட்லாம் கட்டி அப்படிலாம் எப்படி குப்பைக்குளமாக அவங்க நாட்டை மாற்றுறாங்களோ அதேமாதிரி குப்பைக்குளம் இருந்தால் அள்ளி போய் அவங்க நாட்டில் வந்து தள்ளுவான். அவன் கடுப்பில் இருக்கிறான். இப்படி அதிகப்படியாக உள்ள குடியேறியவர்கள், அமெரிக்காவில் குடியேறியவர்கள் யார் அப்படின்னா, கொலம்பியாவை சேர்ந்தவர்கள், ஆப்பிரிக்கன்ஸ், இந்தியன். ஏன்னா கொலம்பியாவுக்கு ஏற்கனவே ஒரு செக் வச்சாச்சு. கொலம்பியா வந்து முதல்ல ஒரு திமிர்தனம் பண்ணாங்க. குறிப்பாக ட்ரம்ப் வந்த பிறகு தென் அமெரிக்க நாடுகள் ஒரு பெரிய கலக்கத்திலே இருக்காங்க. வந்து பிரேசில், அர்ஜென்டினா, சிலி, அப்புறம் வந்து கரிபியன்ஸ் கூட அவ்வளோ பேர் போகிறது கிடையாது உள்ள அப்படின்னு. கரிபியன்ஸ் ரொம்ப குறைவு தான். வந்து இந்த பக்கம் தென் அமெரிக்க நாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கலக்கத்தில் இருக்காங்க. மொத்த பேரையும் வெளியே போடான்னு சொல்லுது. ஏன்னா அவங்க சர்வசாதாரணமாக ஒரு வருடத்திற்கு அத்தனை லட்சம் பேர் எல்லை தாண்டி செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. அங்கே கடல் மார்க்கமே கிடையாது, தரை மார்க்கமாக எல்லை தாண்டி போகிறாங்க.
அதுக்கு தான் ஒரு செவர் வந்து கட்டுற வேலையில் இதுவாகிடுச்சு. அங்கே இருக்கிற எமர்ஜென்சி தென்பகுதியில் எமர்ஜென்சியை கொண்டு வந்தாச்சு. அதை தவிர பார்த்திங்கன்னா இராணுவத்தை வந்து உள்ளே இறக்கியாச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் எச்சரிக்கிறேன், இது மனித உரிமை மீறல் கிடையாது. இப்போ நல்ல விதமாக சொல்கிறேன், தயவுசெய்து உள்ளே நுழையாதீங்க, உள்ளே இருக்கிறவங்க வெளியே போயிடுங்க. மீறி உள்ளே வந்தீங்கன்னா தயவுதாட்சம் இல்லாத சுட்டுடுவேன் நான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குயோ முறையோ இப்படி பண்ணுறார் ட்ரம்ப் அப்படி பண்ணுறாருலாம் எல்லாம் சொல்லக்கூடாது, நான் சொல்லியாச்சு அப்படின்னு. குறிப்பாக கொலம்பியாவில் இவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க, உங்கள் நாட்டில் விமானத்தை அனுப்பு, இல்லைனா வந்து என் விமானத்தை அங்கே உள்ளே அனுப்பு, அதெல்லாம் ரெண்டுத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது போடா அப்படின்ட்டாங்க. போடவுடனே வரியை 25% வரி போட்டவுடனே அலறி போய் நீங்களே அமுச்சிடுங்க. ஏன்னா அங்கேருந்து விமானம் அனுப்புறது கூட இதில் அமுச்சாச்சு. வந்து ஆப்பிரிக்கன்ஸுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு, ஆப்பிரிக்காவில் பல நாடுகளில் இருந்து வந்தவங்களை வந்து கணக்கெடுப்பு பண்ணியாச்சு. இந்தியாவிற்கு பிரதமர் மோடியிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. மோடி அவர் ட்ரம்ப்பே சொல்லியிருக்கார், நீண்ட நேரம் என்னிடம் தொலைபேசியில் உரையாடினார், மிக நீண்ட நேரம். ஏன்னால் அமெரிக்காவில் கூகுள் மாதிரியான ஃபேஸ்புக் மாதிரியான ஒரு பெரிய நிறுவனங்களில் இந்தியர்களுடைய பெரும் பங்கு பெரிய போஸ்டிங்லாம் இருக்காங்க. அவங்களாம் விடுங்க, அவங்களாம் உண்மையிலே அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு அவங்களாம் இருந்தவங்க. இந்த நாட்டுடைய சட்டப்பூர்வமான குடியுரிமை வாங்கி இந்தியர்கள்லாம் இருக்கட்டும், அவங்களாம் பதவியிலும் இருக்காங்க, ட்ரம்ப்போட ஆட்சியில் முக்கிய பொறுப்புலாம் இருக்காங்க, அமைச்சர் பொறுப்புலாம் இருக்காங்க. அதை தாண்டி சட்டவிரோதமாக வந்தவர்கள், படிக்க வந்தவங்க, டூரிஸ்டுக்காக வந்தவங்க, இவங்கெல்லாம் விசா முடிஞ்ச பிறகு அங்கங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கவங்க, பார்ட் டைமில் வேலை பார்க்குறவங்க, குறிப்பாக வந்து படிக்க வந்தவர்கள் பார்ட் டைமில் வேலை பார்க்கக்கூடாது. அமெரிக்க சட்டப்படி பார்த்தீங்கன்னா பார்ட் டைமில் வேலை பார்க்குறாங்க, இதை முதல்ல ஒழிக்கணும்னு அதில் வந்து களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்தியாவுக்கு நீங்கள் விமானத்தை அனுப்புங்க, நாங்கள் அமுச்சு விட்டுறோம், இல்லைனா எங்கள் விமானத்தை நாங்கள் அனுப்புகிறோம், தரையிறங்க வைங்க அப்படின்னு 2 பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. அதே வேளையில் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த செய்தியை படிச்சிருப்பீங்க, பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள்ளே குழந்தை பிறந்தா அது அமெரிக்க குடியுரிமை. அந்த குழந்தை வந்து ஒரு இந்தியர் 2 பேர் சேர்ந்து திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தையை அமெரிக்காவில் பெற்றில்லை, வேறு நாட்டிலேருந்து நீங்கள் அமெரிக்காவில் பெற்றுக்கொண்டால் அந்த குழந்தை அமெரிக்கனுடைய சிட்டிசன் ஆகிடவிடும். அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்காக இவங்களுக்கு வந்து அங்கே நிரந்தர குடியுரிமை தரப்படும். அந்த சட்டம் வந்து 20ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரியிலேருந்து தூக்கப்படுது. அதுக்கப்புறம் நீங்களாம் அங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்களை குழந்தைலாம் பெற்றுக்க முடியாது, நீங்கள் அந்த நாட்டை சேர்ந்தவங்க தான், எங்கள் ஆளுங்களே இருக்காங்க, அவங்களுக்கே போதும், அவங்களுக்கான வேலை வாய்ப்பு போதும், அவங்களுக்கான இடமே இங்கே கரெக்டாக இருக்குது, நாங்கள் வேறெல்லாம் பண்ணியாச்சுன்னும் போது இப்போ என்ன பண்ணியாச்சு, 7 மாதம் 7.5 மாதம் 7.25 மாதம் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள்லாம் போய் மருத்துவரை அணுகி இப்போவே சிசரிங் பண்ணி எங்கள் குழந்தை எடுங்கன்றாங்க. வந்து பெரும் அதிர்ச்சியாக இருக்குது. அதில் பெரும்பான்மையார்கள் இந்தியர்கள் அப்படின்ற ஒரு விஷயம், இது உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயம். நீங்கள் 9 மாதத்துலேயே வந்து சிசரிங் பண்ணக்கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லும்பொழுது 7-7.5 மாதத்தில் கொண்டு வந்து எப்படியாவது அமெரிக்காவுக்குள்ளே இருக்கணும், இந்த குடியுரிமை வாங்கணுன்றதுக்காக இந்த இந்தியர்கள் ஏன் இப்படி இது பண்ணுறாங்க? மற்ற நாட்டுகள் அது அதிகமான ஆட்கள் அவங்க தான், குறிப்பாக குஜராத்திகள் மிக மிக அதிகம் அப்படின்ற ஒரு விஷயம். அதனால தான் என்ன சொல்லிட்டான், கிளம்பியானே ஆச்சு. கிளம்பின பிறகு இப்போது இந்த தென்னாப்பிரிக்கா நாட்டில் கொலம்பியா ஒரு பக்கம் சொல்லியாச்சு, மெக்சிகோ மேலே ஏற்கனவே செம்ம காண்டில் இருக்காங்க. காண்டுனா காண்டு, உங்கள் வீட்டு காண்டு இல்லை, எங்கள் வீட்டு காண்டு இல்லை, செம்ம காண்டு. இதுக்கப்புறம் உள்ள மெக்சிகோவிலேருந்து சொல்லியாச்சு, மெக்சிகோ அதிபர்கிட்ட பேசியாச்சு, ஒரு தடை உத்தரவு வாங்கியாச்சு, ஒரு பெரிய சுவர் கட்டுறோம், சுவரை தாண்டி எங்கேயாவது தொலையிட்டோ வேறு வழியாகவோ கடல் மார்க்கமாகவோ நீங்கள் சுற்றிக்கின்னு வந்தீங்கன்னா குருவி சுடுற மாதிரி சுட்டுடுவோம், இதெல்லாம் வந்து எங்ககிட்டலாம் இதெல்லாம் வாலாட்ட முடியாது அப்படின்னு. இந்த முடிவு தான், ட்ரம்ப்போட இந்த அறிவிப்பு தான் அமெரிக்க மக்கள் ட்ரம்ப்பை தலையில் வைத்து கொண்டாடுகிறார்கள். அது நியாயமான ஒரு விஷயம் தானே. வந்து இதே தானே என் நாடு என் தேசம்னு. கொலம்பஸ் கண்டுபிடிச்ச ஒரு நாடு அதிகபட்சமாக ஒரு 500 வருடம் இருக்கும், 500 வருடம் தான் இருக்கும். அப்படி 500 வருடத்தில் பல தேசத்திலிருந்து பல மொழியிலிருந்து அந்த மக்களாக இருந்தாலும் பெரும்பான்மையான மொழி வந்து இங்கிலீஷ் தான். ஏன்னா ட்ரம்ப்புடைய வேறே வந்து அவருடைய பூர்வீகமே இங்கே கிடையாதுன்றாங்க, யூரோப்பில், நெதர்லாந்து, அப்படி ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ணால் எல்லாம் வந்தியறிகள் தான். எப்போ பூட்டேன் பாட்டேன் எள்ளு பாட்டேன் கொள்ளு பாட்டன் காலத்தில் வந்தவங்க, ஆனால் வந்து இங்கே வந்து நாங்கள் செட்டில் ஆகிட்டோம், அமெரிக்கர்கள் ஆகிட்டோம். இதன் பிறகு வந்தவங்களை தான் நாங்கள் உள்ளே விட மாட்டோம், தயவுசெய்து கிளம்பிடுங்க. ஏன்னா இது நாடாக இருக்கணும், சட்டத்திட்டம் கரெக்டாக இருக்கணும், குறிப்பாக ஆண் பெண் 2 பாலினம் மட்டும்தான் இருக்கணும்னு நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். அதில் ட்ரம்ப் ரொம்ப தெளிவாக இருக்கார். அந்த மக்கள் வந்து பெருமளவில் ஆதரவு கொடுத்துருக்காங்க. சில முற்போக்குவாதிகள்லாம் கிளம்பிட்டாங்க. வந்து ட்ரம்ப் வந்து தரன்னு இழுத்து பழமைவாதியாக வந்து பின்னாடியே கொண்டு போகிறாரு எல்லாத்தையும் அப்படின்னு அது கடுமையான எதிர்ப்பு வந்தாச்சு. பின்னாடியெல்லாம் கொண்டு போகல,
ரொம்ப ஓவர் முன்னாடி போனதுனால எங்களுடைய அடுத்த தலைமுறைன்னு ஒரு சந்ததியே இருக்கு இல்லைங்களா, அந்த சந்ததியை அழிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. ட்ரம்ப் தான் வந்து அவருடைய சட்டத்திட்டத்தில் காப்பாற்றிருக்காருன்னு. இதெல்லாம் மீறி இந்தியர்களுடைய நிலைமை அமெரிக்காவில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் ட்ரம்ப்பை சந்திக்க போகிறார். அந்த சந்திப்பின் பிறகு என்ன நடக்கும் என்பது தெரியவில்லை. ஆனால் ட்ரம்ப் மிக உறுதியாக இருப்பது என்னவென்றால், இங்கு சட்டவிரோதமாக உரிய ஆவணம் இல்லாமல் இருப்பவர்களை அவரவர் நாட்டினர் தயவு செய்து கூப்பிட்டுடுங்க, அதன் பிறகு கடுமையான தண்டனையும் அபராதமும் இருக்கும் என்பதில் ஒரு அதிபர் என்றால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது மிகச்சிறந்தது. இது எல்லா நாட்டுக்கும் வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்குது. வந்து இன்றைக்கி வந்து பல நாடுகளில் போர் நிறுத்தம்ன்ற ஒரு விஷயம் வந்திருக்குது. அதை தவிர பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்ன செல்வம் இல்லை, நம்மக்கிட்ட என்ன இல்லை செல்வம், நம்மக்கிட்ட என்ன வளம் இல்லை, இதை வச்சு நம்ம வந்து பெரிய ஆள் ஆகலாம். ஏன் நீங்கள் வந்து அங்கங்கே இறக்குமதி பண்ணுறீங்க, ஏற்றுமதி பண்ணுங்கள், நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. நீங்கள் கடந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானில் இருந்து விவசாய ஆராய்ச்சி கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் வந்து இந்தியாவை ஒரு ஆய்வு பண்ண பிறகு அவங்க ஏன் இங்கே வந்து சோத்துக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது, ஆந்திராவை மட்டும் எங்களிடம் ஒப்படைங்க, நாங்கள் வேளாண்மை துறையில் விவசாயம் செய்து பயிர் வச்சு உங்களுக்கு என்ன சாகுபடி பண்ணி தரோம், இந்தியா வருடம் முழுக்க பட்டினி இல்லாத ஒரு உற்பத்தியை நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்லி அந்த அளவுக்கு இங்கே மாறி போயிருக்குது. அவங்க உண்மையாகவே வந்து அந்த ஆராய்ச்சியாளர் பண்ணிட்டு போனது தான் அது அவ்வளோ வளம் இருக்குதுன்னு. அதை தான் ட்ரம்ப் சொல்கிறாரு, இவ்வளோ வளம் இவ்வளோ செல்வம் இருக்கிற இந்த நாட்டில் இப்படி குப்பை குளமாக மாற்றி வச்சுருக்கீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒழுங்கினம் இல்லாமல் வந்திருக்கிற சில பேர் தான் முதல்ல அவங்களாம் களை எடுத்துட்டு ஒழுங்காக பயிர் வைப்போம், அந்த பயிர் வைத்தால் சிறப்பான ஒரு நாடாக அடுத்த 4 வருடத்தில் என் பேர் சொல்லக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு இருக்கும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.